அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் அ ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன்? அதுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது? அதுக்கான சொல்யூஷன் நாம எப்படி டெரைவ் பண்றது? இதுதான் நாம இன்னைக்கான ஈக்குவேஷன பார்க்க போறோம். ஸோ, வாட் டு யூ மீன் பை த ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன்? அப்படின்னு நீங்க ஒரு ஜெனரலா 2 மார்க்ல கேட்கலாம். When the damping oscillation sustain its oscillation by applying the external force, then we are calling that oscillation is forced oscillation. அதாவது ஒரு ஆசிலேஷன் டேம்ப் ஆகி ஃபைனலாக நின்றுடும். ஒரு சிம்பிள் பெண்டலத்தை தொங்க விட்டு ஆட்டி விட்டாலும் சரி, அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால அதான் டேம்பிங் சொல்கிறோம். டேம்பிங் ஃபோர்ஸ் ஃபைனலாக நின்றுடும். ஸோ அப்போனா அதை வந்து கண்டினியூஸாக ஆசிலேட் பண்ண we have to give some external force. So we got to just give the short definition. External force sustains the oscillation that is called the forced oscillation. So அப்படின்னா we have to set up the differential equation for this forced oscillation. நம்ம என்னன்னா again we can take the spring mass system or the spring ஓட ஒரு end connected to the fixed rigid wall அதோடைய force constant spring constant k ன்னு வச்சுக்கிறோம். அதனுடைய another endல என்னன்னா the mass of the block இதனுடைய mass வந்து m ன்னு வச்சுக்கிறோம். இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்ல இருக்க ஒரு ஃப்ளோர். இதுதான் என்னன்னு சொன்னா இட்ஸ் அ ஃப்ளோர். இந்த ஃப்ளோர்ல நம்ம என்னன்னா இதை இழுத்து விடுறோம். அப்போனா there is an restoring force acting on the object. It will be opposite to the displacement. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் என்னன்னு வச்சுங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரிக்ஷன் உள்ள ஒரு ஃப்ளோர். அதான் ஃப்ரிக்ஷனல் ஃப்ளோர். அப்போனா there is a friction force. அப்போனா the first force என்ன force இருக்குன்னா it's a restoring force. The restoring force நமக்கு ஆல்ரெடி தெரியும். The restoring maybe capital R ன்னு சொன்னோம். The restoring force is equal to minus k time x. It is proportional to the displacement and it is opposite to the uh, displacement. அதனால தான் negative sign. There is the force constant. Next என்ன force இருக்குன்னா there is a damping force. So you can call it it's a FD, the damping force. It's because of the friction on the floor. அது ரெண்டும் என்னன்னா அந்த பிளாக் வந்து எடுத்து விடும் போது அந்த ஃப்ளோரில் உராயும் போது ஒரு உராய்வு விசை இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் டேம்பிங் ஃபோர்ஸ் சொன்னோம். ஸோ அந்த எஃப்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஏன்னா வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அதுதான் ஆர்னு சொல்கிறோம். இந்த வெலாசிட்டிக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே அந்த ஃப்ளோரில் இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் பண்ணுவோம். அந்த வெலாசிட்டியை ஆப்போசிட் பண்ணுவோம். அதனால தான் இந்த நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். அது ஃப்ரிக்ஷனல் கான்ஸ்டன்ட் வந்து ஆர்னு சொல்கிறோம். ஹியர் கே ரெப்ரசன்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். Next here R represents the frictional constant. Next பார்த்தீங்கன்னா if you want to sustain this oscillation we have to give some external periodic force. ஸோ அப்போ அதனால தான் இதை ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் சொல்கிறோம். அது என்ன செய்யணும்னா இந்த ஆசிலேஷனை ஒரு தூண்டுதலாக இருந்து கண்டினியூஸாக ஆசிலேட் பண்ண வைக்கும். அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி. அப்படின்னா இந்த தேர்ட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இட் வில் பி த ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் கேபிட்டல் எஃப்னு வச்சுக்கலாம். You can call some capital F வச்சுட்டு it will be the F time. அது வந்து பீரியாடிக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஃபோர்ஸ் பண்ணுவோம். F time PT. அப்படின்னா அது வந்து the P is the frequency of the forced oscillation. So here F is the amplitude of the forced oscillation. So the some P is the frequency of the forced oscillation.
forced oscillation. ஸோ அப்படின்னா வாட் இஸ் அ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். நாம் என்ன செய்யணும், இங்கே ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக யாராவது ஒருத்தவங்க நின்று கொடுக்குற போல, அதாவது இந்த ஆப்ஜெக்டை பீரியடிக்காக புஷ் பண்ணி விடுற போல இமேஜின் பண்ணால் தட் ஃபோர்ஸ் இஸ் அ பீரியடிக் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன செய்யணும், வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், நீங்கள் என்ன செய்யணும்னா இது ஸ்மால் எஃப்னு வச்சுங்க, இது கேபிட்டல் எஃப்னு வச்சுங்க, இட் வில் பி பெஸ்ட் ஐடியா. ஸோ திஸ் இஸ் அ ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன். ஸோ எஃப் கேபிட்டல் எஃப் அப்படின்னு கூட வச்சுங்க. ஸோ தேர்ஃபோர் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் சிஸ்டம், resultant force acting on the system is equal to the resultant F or in pronouncing maybe too many symbols. So the resultant force F equal to the force due to the displacement, that is restoring force, maybe capital R, force due to the damming, that is Ft, plus force due to the forced oscillation. So that will be equal to minus k time x minus r time v plus, and the forced oscillation is on the plus quantity and it will aid the oscillation. So F sin of Pt. அப்படின்னா உங்களுக்கு அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா, த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த பிளாக் டைம் த ஆக்சலரேஷன், தட் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் கே டைம் எக்ஸ் மைனஸ் ஆர் டைம் வி பிளஸ் த எஃப் சைன் ஆஃப் பிடி. இப்போ இதை என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னா, இந்த மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் ஆர்பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அப்போனா மாஸ் டைம் ஆக்சலரேஷன் பிளஸ் r time v plus k time x is equal to f time sin pt. ஸோ இதுதான் எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட் ரைட் போயிடலாம். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னா, த மாஸ் டைம் த ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிளஸ் த ஆர் இஸ் த ரெசிஸ்டிவ் force constant time the velocity plus the k time x, the force constant time x, that is Hooke's law, it will be equal to the small f sin of pt. இதில் வந்து நான் ஹோமோஜினஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெஃபினேஷனா ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் வாட்ச் பண்ணி, the acceleration is equal to the second order derivative of the displacement plus the r time the velocity is equal to, நம்ம என்ன சொன்னோம், the first order derivative of the time derivative of the displacement plus k time x is equal to f sin pt. நான் இந்த whole equation என்ன செய்யறேன்னா, I can divide by m. ஏன்னா எனக்கு higher order derivative முன்னாடி வந்தேன்னா constant coefficient இருக்கு. ஸோ மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அதை சால்வ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். அதனால் நான் எல்லா டேர்மையும் எதால் டிவைட் பண்ணிக்கிறேன்னா, எம்மால் டிவைட் பண்ணிக்கிட்டால் இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இஃப் யூர் டிவைடிங் எம் பை த ஃபர்ஸ்ட் டேர்ம், இட் வில் கிவ் ஜஸ்ட் எம்எம், இட் வில் கெட் கேன்சல் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணிங்கன்னா ஆர் பை எம் டிஎக்ஸ் பை டிடி. த தேர்ட் டேர்ம் என்னன்னா, இட் வில் பி கே பை எம் x is equal to, last time divide பண்ணீங்கன்னா it's small f divided by m sin of pt. இதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, ஒரு டிஃபரண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா, the take r by m is equal to, already நம்ம forced oscillation பார்த்தோம், 2b, the k by m, it will be equal to omega square. Then you can take the small f divided by m, some other, maybe you can call it f naught or some other symbol. So then the equation will become, therefore the equation, it will be d square x by dt square plus r by m is 2b dx by dt plus k by m is omega square times x is equal to capital F time sin
pt. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, the b is a damping factor in this equation. So this is a second order. You can call this equation, it's a second order of non-homogeneous equation. Right hand side 0 னா homogeneous equation சொல்லுவாங்க. Right hand side வந்து என்ன இருக்குன்னா, there is some force term. So the source term, அந்த ஆசிலேஷனா source term சொல்லலாம். So இதை வந்து என்னன்னா, it's a non-homogeneous differential equations under a non-homogeneous differential equation. இதில் பார்த்தீங்கன்னா இந்த b represents the damping factor. ஏன்னா அதுதான் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா b நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா r/2m or 2b equal to r/m. அதனால இது damping factorன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஒமேகா, that will be a frequency of or the natural frequency of oscillation of the system. So you can call the natural or resonant frequency. So the natural frequency or the resonance frequency of the system. ஸோ அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு ஒரு ட்ரையல் சொல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் டேக் த சொல்யூஷன், த ட்ரையல் சொல்யூஷன், டேக் த ட்ரையல் சொல்யூஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா, த எக்ஸ் ஆஃப் டி. ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ண போகிறது த ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னன்னா எக்ஸ் ஆஃப் டி, that will be equal to some amplitude a ன்னு வச்சுக்கலாம். So times sine of, you can call some pt, maybe இங்க pt ன்னு வச்சுக்கிறேன், minus some theta. So இந்த மாதிரி you may take this is a sine of pt minus omega. This is you will take as the general solution. Right hand side sin of pt source term இருக்கிறதால நான் என்ன செய்யறேன்னா, அந்த frequency of oscillation இங்கே சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அடிஷனலாக என்னன்னா, there is some phase factor. The theta represents the phase factor between the displacement as well as the given force, the external force. நம்ம ஒரு குழந்தைய ஊஞ்சல் வச்சு ஆட்டுறோன்னு வச்சுக்கிங்களா, அது கண்டினியூஸாக அந்த குழந்தைய நம்ம அந்த ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும், கண்டினியூஸாக பீரியாடிக் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகும்னா, அந்த ஸ்விங் பண்ணும்போது அதனுடைய அந்த ஊஞ்சலோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் மேபி ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கலாம், இல்லைன்னா இன் ஃபேஸ் இருக்கலாம், இல்லைன்னா சம் அதர் ஃபேஸஸ் இருக்கலாம். அதுதான் என்னன்னு சொல்றேன்னா டீட்டா சொல்றோம். P is maybe we are taken as here advantage, it will be equal to the frequency of oscillation of the external force. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா, the dx by dt, இதுல இருந்து நீங்க ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா the dx by dt that will be equal to a. இங்க என்ன வரும்னா, உங்களுக்கு சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா it will give cos of pt minus theta. ஆர்குமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா it will give theta போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி it will give p. sin differentiate பண்ணீங்கன்னா it will be plus cos. next one more derivative பண்ணீங்கன்னா d square x by dt square என்ன வரும்னா a. இந்த cos differentiate பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா minus sin, அதை வந்து bracketல போட்டுங்க, எல்லாமே multiplication pt minus theta times அந்த ஆல்ரெடி ஒரு p இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா theta goes to 0, but pt டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது it will give one more p times p, it is a p square. அப்படின்னா இந்த டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் என்ன வரும்னா மைனஸ் பி ஸ்கொயர் த ஏ சைன் ஆஃப் உங்களுக்கு என்ன வரும்னா பிடி மைனஸ் தீட்டா. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட் வில் கிவ் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்படின்னா இது என்ன வரும்னா இட் வில் பி ஏ காஸ் சம்திங் லைக் தட்.
அப்படின்னு நம்ம இந்த 3 இதையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். You can take this equation number 1. So we get to substitute the dx by dt, d square x by dt square in 1. So சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னு நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ நமக்கு இருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இட் வில் பி டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ட்ரையல் சொல்யூஷனோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நான் வந்து இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதோட்டு அப்படி எடுத்துக்கிறேன். மேபி யூ கேன் டேக் சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் யூ கேன் ட்ரை தட் அவுட். நான் சிம்பிளாக இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு இருக்க ஈக்குவேஷன் என்னன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் 2b dx by dt plus omega square x, it will be equal to some forced term or f naught term times sin of pt. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் என்னன்னா மைனஸ் பி ஸ்கொயர். அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா ஏ cos, sorry, not cos, it will be a sin. So you got to take it. Where is it? Here. It will be sin of pt minus theta plus 2b, it's a damping term, dx by dt என்ன வந்துச்சுன்னா plus p a cos of pt minus theta, இதுதான் எனக்கு வந்துச்சு. thus dx by dt plus நமக்கு என்ன லாஸ்ட் டைம்னா அது அப்படியே வரும் ஒமேகா ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டாங்க ஏ சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா இட் கோஸ் டு த எஃப். இந்த சைன் ஆஃப் பிடியில் நான் என்ன செய்யறேன்னா அந்த ஆர்குமெண்ட் உள்ளார, அதாவது ஆர்குமெண்ட்னா அந்த ஃபங்க்ஷன் உள்ளார இருக்கிறத ஆர்குமெண்ட் சொல்கிறோம். அதை என்ன சொல்லணும் பிடி மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா, அதாவது ஒரு தீட்டா ஆட் பண்ணி கழிச்சுக்கிறேன். அதனால எனக்கு இதனுடைய வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா, இங்கே சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா. யூ கேன் டேக் காமன்லி அவுட், ஏவும் காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏ சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா உங்களுக்கு மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த டேர்ம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 2b p, இங்கே என்ன இருக்குன்னா ஏ, இந்த நெக்ஸ்ட் டேர்ம் அதாவது சென்டரில் இருக்க டேர்ம் என்ன ஏ காஸ் ஒமேகா ஏ காஸ் பிடி மைனஸ் தீட்டா. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா எஃப். இதை பாருங்க, இந்த சைனை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா இந்த சைன் ஆஃப் இதை வந்து ரெண்டா எழுதிக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்டை பிடி மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இது வேல்யூ மாற போறது இல்லை. ஸோ இதை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன தெரியும், சைன் ஏ காஸ் டி பிளஸ் காஸ் ஏ சைன் டி அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எப்படின்னா எஃப் இங்கே வெளியில் இருக்கும், உள்ளார என்ன இருக்குன்னா ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டுங்க. சைன் ஏ அப்படின்னா சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா டைம்ஸ் காஸ் பி காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஏ காஸ் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா டைம்ஸ் சைன் பி சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் we have to collect the coefficients. So collect the coefficients of sin of pt minus theta and cos pt minus theta on both sides. So இதை தான் நம்ம பண்ணலாம். ஸோ இஃப் யூ கலெக்டிங் திஸ் கோஎஃபிஷியன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன் என்ன வரும்னா ஏ, அதுக்கப்புறம் உள்ளார என்ன இருக்குன்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதுதான் அதனுடைய கோஎஃபிஷியன். சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா அதனுடைய கோஎஃபிஷியன்.
ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா sin pt minus theta f capital F cos theta அப்படின்னா is equal to ரைட் ஹேண்ட் சைடில் capital F cos theta. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cos pt minus theta இதனோட equation என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 the b is a damping factor, p is a frequency of oscillation times the a, it will be equal to right hand side பார்த்தீங்கன்னா அந்த cos pt minus theta capital F times sin theta. இந்த capital F உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் கிடைக்கும். So sin theta. If you can take this equation number maybe 2, it will be equation number 3. இப்போ நான் என்ன செய்யலாம்னா இந்த equation number 2 square plus 3 ஸ்கொயர் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். அதாவது 2 ஸ்கொயர் பண்ணுறேன், 3 ஸ்கொயர் பண்ணி 2த்தையும் கூட்டிக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இதுக்கு ஏ ஸ்கொயர் உள்ளார என்ன இருக்குன்னா ஒமே ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் 4 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 பி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் டைம்ஸ் ஏ ஸ்கொயர் is equal to right hand side பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா it's a maybe I'm missing the f naught, you can take this is f naught everywhere f naught ஏன்னா கேபிட்டல் fங்கிற சிம்பிள் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டதால இது f naught ன்னு எடுத்துக்கலாம். ஸோ f naught என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன்ல sin ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடில் வரும். அந்த f நாட்டை காமனாக வெளியில் எடுத்து ஆக்சுவலி அங்கே ஸ்கொயர் பண்ணணும், அதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்படின்னா the cos square theta plus sin square theta, any theta, the value according to the trigonometry it goes to 1. So இங்கே left hand side a square காமனா வெளியில் எடுக்கலாம். the a square வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா omega square minus p square whole square plus 4 b square p square, it will be equal to simply f naught square. அப்பனா நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரையல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா it will be x of t equal to some amplitude a time sin pt minus theta. அதான் நம்ம ட்ரையல் சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா அதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்னன்னு கிடைச்சிருச்சு. ஸோ the amplitude ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிங்க, இந்த மீதி இருக்கிறதுலாம் அந்த பக்கம் போனுச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா எஃப் நாட் ஸ்கொயருக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா எல்லாமே டிவிஷன் போயிடும். உங்களுக்கு என்ன இருக்குன்னா உள்ளார omega square minus p square whole square. I think am I right? Yes. Omega square p square whole square plus உங்களுக்கு என்ன 4b square p square. So therefore நம்ம சொல்யூஷன் என்னன்னு எடுத்துக்கணும்னா the x of t, the trial solution எடுத்தோம்னா நம்ம amplitude time sin of pt minus theta. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது what is the phase, what is the amplitude of the forced oscillation. Therefore amplitude of the forced oscillation it will be equal to ரெண்டு பக்கமா என்ன செய்யணும், if you are taking the square root it will give the amplitude. So the amplitude taking the square root on both side, left hand side பார்த்தீங்கன்னா a மட்டும் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா எஃப் ஸ்கொயருக்கு எஃப் நாட் மட்டும் வரும், ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். கீழே டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா it will give omega square minus p square whole square plus 4b square p square ஸ்கொயர் ரூட். அதை எப்படி போட்டுக்கலாம்னா ஹோல் டு தி பவர் 1/2. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நியூமரேட்டர் எடுக்கணும், டினாமினேட்டர் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து எஃப் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். பட் டினாமினேட்டரில் it will be sum of the two terms, so it can directly cancel. அதனால அதை விட்டு அப்படியே வச்சுக்கிறோம். This is the amplitude of the forced oscillation solution. So இதுதான் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்னா the amplitude of the forced oscillation. So what is the phase? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம amplitude டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு போகிறோம். இது ஒரு பார்ட்டாக வரைஞ்சிங்கன்னா சப்போஸ் நான் என்ன செய்யறேன்னா இப்போ ஜஸ்ட் plotting the amplitude versus the frequency.
நான் ஃப்ரீக்வன்சி இங்கே என்ன நினச்சிக்கிறேன்னா த பி, ஏன்னா அதான் நம்ம கையில் வந்து இருக்கிற நம்ம கையில் இருக்க அந்த ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி. த ஹியர் பி இஸ் called forced oscillation frequency. இது பார்த்தீங்கன்னா ஒமேகா, that is a natural frequency of the oscillation. இப்போ இந்த கர்வ் என்ன ஆகும், நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இங்கே. சப்போஸ் ஒமேகா ஈக்குவல் டு பி நாட், இது என்ன செய்யறோம்னா இது இந்த பி ஈக்குவல் டு ஒமேகா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன், அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு it will give 0 when it is on resonance. That means the external, the frequency, the periodic frequency P, external கொடுக்குற அந்த ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் அவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அந்த ஸ்விங்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் த ரெசோனன்ஸ் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா திஸ் term, the omega equal to p, the denominatorல இருக்க இந்த term மட்டும் 0 ஆகும். அப்போ என்ன ஆகும்னா the damping term உங்களுக்கு அந்த condition when the amplitude is equal to உங்களுக்கு என்ன வரும்னா at resonance when omega equal to p, when omega equal to p f நாட், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 2 த பி த பி. அப்போ உங்களுக்கு இது பி வந்து ஒமேகான்னு கூட வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் த ஆம்ப்ளிடியூட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் வில் டிபெண்ட் ஆன் இந்த டேம்பிங் ஃபேக்டர். அங்கே டேம்பிங் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருக்கும். சப்போஸ் 0 டேம்பிங்னா ஆம்ப்ளிடியூட் கோஸ் டு இன்ஃபினிட்டி, பட் இன் ப்ராக்டிக்கல் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா அந்த டேம்பிங் அதிகமாக இருந்தால் ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்கும் அந்த ரெசோனன்ஸ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த டேம்பிங் கம்மியாக இருந்தால் ஆம்ப்ளிடியூட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே டேம்பிங் இது வந்து ஹை டேம்பிங், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது வச்சுக்கோன்னா ஃபார் த ஹை டேம்பிங், ஓ சாரி நாட் ஹை டேம்பிங், ஸ்மால் டேம்பிங். ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்கிறதால இந்த வேல்யூ அந்த பியோட வேல்யூ ஸ்மாலாக இருந்தால் ஏ வில் பி லார்ஜர், ஸ்மால் டேம்பிங். அதே அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னா நான் இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கலாம் ஃபார் திஸ் பாயிண்ட் இஸ் ஃபார் மேபி மீடியம் டேம்பிங். அதே இன்னும் கொஞ்சம் டேம்பிங் அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை டேம்பிங் அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் ரொம்ப குறையும். இது வந்து என்னன்னா தேர்ட் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம் ஹை டேம்பிங். இது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இந்த பாயிண்ட்டை பார்த்தோம். But far away, if you are moving far away from resonance on right hand side or left hand side, whatever it is, if p is greater than omega or less than omega, whatever it may be, this term will contribute. It is not equal to 0. அப்போ என்னன்னா the overall amplitude it will decrease. அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா it will experience this kind of decay. It will be a Lorentzian curve. So இந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா இப்படி decay ஆகும். ஆனால் ஃபார் ஸ்மால் டேம்பிங்க்கு வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த கர்வ் இந்த மாதிரி இருக்கும். அதே ஃபார் மீடியம் டேம்பிங்க்கு உங்களுக்கு எப்படின்னா இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கிவன் ஃப்ரீக்வன்சி இஃப் திஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ரெசோனன்ஸ், உங்களுக்கு மீடியம் டேம்பிங் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் தரும். அதே இன்னும் கொஞ்சம் கம்மியான டேம்பிங், அதாவது உங்களுடைய டேம்பிங் டேம் இன்னும் கொஞ்சம் ஹை டேம்பிங்க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபார் அவே ரெசன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் தரும். ஸோ இட்ஸ் லுக்கிங் லைக் த பர்ஃபெக்ட் லாரன்சியன் கர்வ். ஸோ இது பர்ஃபெக்ட் கர்வ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் லாரன்சியன் கர்வ். அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் கேஸில் இஃப் தேர் இஸ் நோ டேம்பிங், டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா, இஃப் 0 டேம்பிங் when b goes to 0, this goes to a goes to infinity, it goes to infinity அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான லாஜிக் என்னன்னா நான் வந்து கொடுக்குற அந்த ஸ்மால் ஃபோர்ஸ், அந்த எக்ஸ்டர்னலாக கொடுக்குற அந்த எஃப் நாட், அந்த ஆம்ப்ளிடியூட் அது என்ன ஆகும்னா அந்த எஃப் நாட் என்ன செய்யணும், இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் அந்த ஆம்ப்ளிடியூடை ரொம்ப லார்ஜாக இன்க்ரீஸ் பண்ணும். அதான் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப குறையாக கொடுத்தாலே போகும். அட் ரெசோனன்ஸ் கண்டிஷனில் நான் அதை ஜஸ்ட் லைட்டாக
புஷ் பண்ணி விட்டாலே போதும், அது ரொம்ப வேகமாக ஆசிலேட் ஆகும். எப்போனா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அந்த அந்த ஸ்விங்கிங்கும் நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி 2 ஈக்குவலாக இருந்து கொடுத்தனா இந்த மாதிரி ஸ்மால் டேமிங் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஆம்பிளிடியூடில் அது ஆசிலேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் அதை என்ன செய்யறோன்னா நிறைய இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ டே டு டே லைஃப்பில் நீங்கள் குழந்தைய தொட்டில் கட்டி ஆட்டும் போது சரி, இல்லை நீங்கள் ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கும்போது சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ரிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஃபேக்டர், த நெக்ஸ்ட் குவான்டிட்டி வாட் இஸ் அ டீட்டா. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 2 ஈக்குவேஷன் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இதில் சால்வ் பண்ண அந்த ஏ மீட்டர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் எஃப் காஸ் டீட்டா, அதே போல் 2bpa எஃப் சைன் டீட்டா இதை எடுத்துக்க போகிறோம். அப்போ நான் இங்கே என்ன செய்யலைன்னா 2/1 நம்ம என்ன செய்யலைன்னா இந்த ஆர் 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் 3/2. உங்களுக்கு என்ன இருக்குன்னா you can just choose the different color. It will give left hand side என்ன இருக்குன்னா a b p. One sec, we will check this one. Yes, 2bpa. Yes, it's right. 2bpa. This is the left hand side of the third equation. Second equation என்ன இருக்குன்னா a omega square minus p square it will be equal to இங்க என்ன இருக்குன்னா f naught sin theta. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா f naught cos theta. Once again we will check. Yes, f naught sin theta, the third equation. Second equation f naught cos theta. It's right. Now என்ன செய்யணும்னா if you are dividing this equation f naught cancel ஆகிடு, a கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போனா the right hand side it will give tan theta. So tan theta left hand side உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2bp divided by omega square minus p square. அப்போனா இந்த தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு tan அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா it will give tan inverse 2bp divided by omega square minus p square. So this is a phase factor that will determine whether the solution our solution என்ன எடுத்துக்கணும் the x of t, it will be in phase with the force, external force, or out of phase the external force, or what is a phase external force. General solution என்ன எடுத்துக்கணும் ஆம்பிளிடியூட பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா the phase factor pt minus theta. இந்த theta வந்து எப்படி இருக்கும் some phase factor. ஏன்னா நம்ம அந்த ஈக்குவேஷன்ல என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னா d square x by dt square minus plus 2b dx by dt. This is a damping term plus omega square x. It will be equal to capital F sin of pt. நம்ம இந்த ஃபோர்ஸ்க்கான சொல்யூஷன், இந்த ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த சைனசாய்டல் ஃபங்க்ஷன்னா சைன் ஆஃப் பிடி. நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா. ஸோ அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் ஒரு ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த தீட்டா between these two. ஏன்னா இங்கே இருக்கிறது சைன் ஃபங்க்ஷன், இங்கே இதுக்கான சொல்யூஷன் சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது அந்த phase relation between the displacement of the swing or the oscillation to the external force. அப்படின்னா எப்படி இருக்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 cases வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இந்த ஃபேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, நான் வந்து சப்போஸ் நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி the external frequency of oscillation is much less than the frequency, natural frequency of the system அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த தீட்டா என்ன ஆகும்னா therefore இங்கே நம்ம டெரிவ் பண்ணலாம் கேஸ் 1 the theta is equal to உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஒமேகா வந்து லார்ஜர், அதனால இந்த p ஸ்கொயர் ஸ்மாலர்ங்கிறதால it goes to approximately it be 0. so அப்படின்னா theta equal to tan inverse of 2bp ஒமேகா ஸ்கொயர். இது லார்ஜர், டினாமினேட்டர் இப்போ லார்ஜராக இருக்குது, ஏன்னா பி ஸ்கொயர் ஸ்மாலர், அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். யூ கேன் ஜஸ்ட் அவாய்ட் திஸ் ஒன் இன் திஸ் கண்டிஷன். ஸோ அப்படின்னா டூ பி பி இஸ் அ டேம்பிங் ஃபேக்டர்,
P is the frequency of oscillation. So அப்பனா P much less than smaller na P by omega square is much less than 1. You can take this one. So much less than 1 na approximate இந்த வேல்யூ என்னன்னா அந்த ஆர்குமெண்ட் 0 ன்னு வச்சுக்கலாம். அப்பனா theta equal to tan inverse of 0. அப்பனா tan inverse of 0 it will be 0. எந்த ஆங்கிளுக்கு 0 னா it's a 0. மீனிங் என்னன்னா theta இங்க 0 ஆச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்யூஷன் என்னன்னா sin of theta 0 னா pt ன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும் sin of pt ன்னு வரும். அப்பனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன் ஃபேஸ். சோ அப்ப நம்ம கொடுக்கிற அந்த ஃபோர்ஸும் பிளஸ் தி டிஸ்பிளேஸ்மென்ட் இட் will be in phase. இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸும் என்னன்னா இதே டைரக்ஷன்ல இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸும் இதே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா it will execute the in phase oscillation. அதுதான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் கேஸ் 2. இது வந்து கேஸ் 1 ன்னு சொன்னோம். so you can make the bracket. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா the case 2 இங்கே முடிச்சலாம். the case 2. so இந்த கேஸ் 2ல நான் கொடுக்கிற the p is equal to omega. ரெண்டும் என்னன்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா the frequency of oscillation is equal to the natural frequency. forced frequency is equal to natural frequency ன்னு சொன்னீங்கன்னா the theta it will be equal to உங்களுக்கு என்ன வரும்னா the denominator goes to 0. ஏன்னா omega square minus p square omega equal to p னா denominator goes to 0. அப்பனா denominator 0 னா உங்களுக்கு anything divided by 0 it goes to infinity. ஏன்னா we can't count how many zeros are there in numerator, so it will be infinity 0. so எந்த ஆங்கிளுக்கு infinity வரும்னா it will be pi by 2. அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் தீட்டா இது என்ன ஆகும்னா அந்த சொல்யூஷன்ல that theta is equal to pi by 2 னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா sin of pt minus pi by 2. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னா sin of pt. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்ட சொல்யூஷன் நம்ம sin of pt minus theta இங்க pi by 2. அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கான சொல்யூஷன் எப்படின்னா it will be lag pi by 2 radian compared to the force. அப்பனா force வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேஸ் வந்து அங்க எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அது எதை விட லேக் ஆகுதுன்னா pi by 2 விட லேக் ஆகும். அப்பனா there is a mismatch between these two phases. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா the amplitude of oscillation it won't be as much as high as we expected. So அப்படின்னா this is a mismatch in phase. The case 3 என்ன எடுத்துக்கலாம்னா case 3. so when p is much greater than omega நான் கொடுக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து வேகமா தள்ளி விட்டுட்டே இருக்கேன். அதை எதை வேணா இது ஸ்லோவா ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். பட் நான் என்ன செய்யணும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வேகமா பீரியடிக்காக கொடுக்குறேன்னு வச்சுங்களா. கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா the theta equal to tan inverse of நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா 2b divided by omega square. இப்போ என்ன செய்யணும்னா 0 ஆயிடும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு வச்சுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா omega square is small, so p square will be larger. so அப்பனா minus p square. இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன செய்யறேன்னா இந்த இது வந்து it will be equal to ஏன்னா p square will be larger 1p 1pi cancel பண்ணிக்கலாம். if p will be larger frequency will be larger it will be tan inverse of approximate என்ன சொன்னா 0 ன்னு சொல்லலாம். tan inverse of minus 0 எவ்வளோனா it will be equal to pi. அப்புறம் theta எனக்கு என்னன்னு வருதுன்னா it will be equal to pi ன்னு வருது. so what do you mean by pi னா there is a out of phase between the displacement as well as the external force. so there is a out of phase here, out of phase between the force, the external force and the displacement. அப்படின்னா இது எப்படி நீங்க திங்க் பண்ணனா அந்த ஆப்ஜெக்ட் அதாவது அதை இப்படி ஸ்விங் ஆகும்போது இப்படி வரும்போது நீங்க என்ன ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எப்படி ஸோ தட்ஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ். அதாவது அவுட் ஆஃப் ஃபேஸ்னா கம்ப்ளீட்லி பை அதாவது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன் இருக்கணும், நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கணும். ரெண்டு வெக்டரும் சேம் டைரக்ஷன் தான் 0, ரெண்டு வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தா it will be என்னன்னு சொன்னா it's a out of phase 180 degree angle. so that is the phase relationship between the displacement
as well as the force giving in the forced oscillations. So அப்படின்னா இந்த forced oscillation என்னன்னு பார்த்தோம்னா, what is the amplitude of the forced oscillation, how we can understand, then what are the different phases are exist between the displacement of the object as well as the forces. So இதுதான் நம்ம இந்த லெக்சர்ல பார்த்தோம். So this is a short theory of force oscillation. If you want in detail or in depth, we can take some research paper, then we can analyze the forced oscillation in the FCR circuit or the forced oscillation in maybe there are so many places, even forced oscillation and ammeter or galvanometer, voltmeter. There is a damped, but how we can forces the oscillation. So we can discuss. We can take some of the research paper. Then you can go into depth. Okay, thank you.